ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். என்ன இது கேக்கோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாளேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இது வந்துட்டு விவான் பர்த்டேக்காக நான் செஞ்ச சாக்லேட் பனானா வால்நட் கேக். இந்த கேக் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு vlogல வந்துட்டு இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு ரெசிபியை வந்துட்டு ஷேர் பண்ணுறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிடலாம். 160 டிகிரிஸ்க்கு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணுற அந்த டைம் போதும் இந்த அவன் வந்துட்டு ப்ரீஹீட் ஆகிறதுக்கு. 2 பனானாஸ் இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும். அதை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சுட்டு மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 150 கிராம் பட்டர் நான் வந்துட்டு நல்லா மைக்ரோவேவில் ஒரு 50 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். 1 எக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 180 கிராம் ஜாகரி, நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒன்றா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். 350 கிராம் ஹோல் பர்பஸ் ஃப்ளார், 50 கிராம் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட். இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் ஏதோ செய்கிறப்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னுமே இந்த ஸ்வீட்னஸை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் 3 டேபிள் ஸ்பூன். நான் வந்து மில்க் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் அண்ட் வால்நட்ஸ் வந்து நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் மோல்டில் ஃபர்ஸ்ட் பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை அந்த கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக டாப்பிங்ஸ்க்கு நான் இன்னும் கொஞ்சம் வால்நட்ஸ் அண்ட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் இந்த கேக் பேட்டரை வச்சிடலாம். இதோட பேக்கிங் டைம் வந்துட்டு 35 to 40 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா எலும்பி வந்திருக்கு. எனக்கு பேக்கிங் டைம் வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. இனி அவன் ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மோல்ட்லேருந்து வெளியே வந்துடும். ஃபைனலி சாக்லேட் பனானா வால்நட் கேக் ரெடி. இதை வந்து பர்த்டே பாய் வச்சு கட் பண்ணிக்கலாம். அண்ட் அவர்கிட்டயே கேக்கோட ஃபீட்பேக் எப்படின்னு கேட்டுக்கலாம். விவான், நாளைக்கு யாருக்கு பர்த்டே? ஹாப்பி பர்த்டே. யாருக்கு ஹாப்பி பர்த்டே? ஹாப்பி பர்த்டே. ஆஹா, சரி, ஹாப்பி பர்த்டேக்கு என்ன பண்ணணும்? வா எப்படி ஹாப்பி பர்த்டே சாங் பாடணும்? ஹாப்பி பர்த்டே. ஆஹா, அப்படி பாடணுமா? 21st ஜூலை விவான்ஸ் பர்த்டே. விவான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அது பர்த்டேக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் வச்சு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். லாஸ்ட் இயரெல்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் தெரியல. இப்போல்லாம் அவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவர் முன்னாடி பேசுறக்கே வந்து கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். அந்த டே மார்னிங் இப்படி தான் வீட்டில் சிம்பிளாக கேக் கட் பண்ணிட்டோம். ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். விவான், இங்கே பாரு, கேக் எப்படி இருக்கு? நல்லாக்கா?
விவான் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் பேக் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஜம்ப் ஆன் சொல்லிட்டு ஒரு இன்டோர் பிளேயிங் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தான் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தோம். இந்த கேக் வந்துட்டு ஸ்ட்ராபெரி கேக். இது வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கேக் ஷாப் இருக்குது, அங்கே வாங்கிக்கிட்டோம். கேக் கட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாட போயிட்டாங்க. அவங்களால எவ்வளோ நேரம் இருக்கவே முடியல. எப்போ உள்ளே போகணுன்னு தான் ரெடியில் இருந்தாங்க. சரி எல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் விவானுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். வீட்டில் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பார், ஜம்பி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் டைம் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த செட் ஆஃப் கிட்ஸ் இருந்தங்காட்டி இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி தான் விவானுடைய பர்த்டே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நான் என்னுடைய vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், see you.